இந்த ஸ்மார்ட்போன்ல பிக் பேட்டரி ஆனா ஸ்லிம் ஃபார்ம் ஃபேக்டர் அதோட ஒரு கம்ப்ளீட் நியூ டிசைன். திஸ் இஸ் Realme 16. இந்த ஸ்மார்ட் போனை தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே உள்ள மேக் இட் ரியல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோட டாக்குமெண்டேஷன், சிம் இஜெக்டர் டூல் இருக்கு, ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டி டிபியூ கேஸும் இருக்கு. பாக்ஸ்ல டைப் ஏ டு டைப் சி கேபிள், 80 வாட் அடாப்டர் இருக்கு. ஸோ முதல்ல Realme 16 உடைய டிசைன் பத்தி தான் பார்க்கணும். ஏன்னா கம்ப்ளீட்டா ஒரு புது டிசைன்ல கொண்டு வந்திருக்காங்க. பேக் பேனல் பார்க்கறதுக்கே ரொம்பவே கிளீனா பிரீமியம் பினிஷோட இருக்கு. எஸ்பெஷலி இந்த கேமரா மாடியூல் ஒரு பார் ஷேப்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போனா இருக்கும்னு நினைக்கிறேன். கேமரா மாடியூல்ல செல்ஃபி மிரரோட இன்னோவேட்டிவா ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. அதோட Realme வந்து இத ஏர் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. கலரும் பாத்தீங்கன்னா ஏர் ஒயிட் கலர். 30,000 விலையில இதுதான் ஸ்லிம்மஸ்ட் ஏர் டிசைனா இருக்கும். 7000 mAh பேட்டரியோட. இங்க பேக் பேனல்ல இந்த விங்ஸ் எல்லாம் வந்து Gleaming Wings டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அகைன் பாலிகார்பனேட் பேக் பேனல் ஃபினிஷ் தான், மேட் ஃபினிஷ். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸ் எதுவுமே கேட்ச் பண்ணல. பார்க்கறதுக்கு பிரீமியமா கிளாஸியா இருக்கு. பிக் பேட்டரி இருந்தாலுமே வந்து ஒரு ஸ்லிம் ஃபார்ம் ஃபேக்டர். வெயிட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 183 கிராம் தான். 8.1 mm திக்னஸோட வருது. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணும்போது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. அகைன் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ், ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கு. கூடவே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே சிம் ஸ்லாட், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. மேலே டூவல் ஸ்பீக்கர்ஸ் இல்லையா, ஸோ இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. கேமரா மாடல் பார்க்கறதுக்கு இந்த பார் ஷேப்ல ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இதுல என்ன புதுசா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பேக் பேனல்ல ஒரு செல்ஃபி மிரரும் இந்த கேமரா மாடியூல்ல இருக்கு. ஸோ நீங்க ரியர் கேமரா வழியாவே செல்ஃபிஸ் எடுத்துக்கலாம் இந்த மிரர் யூஸ் பண்ணி. அதே ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே 6.57 இன்ச்சஸ்க்கு AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட். இது கூடவே வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்கு. பீக் பிரைட்னஸ்க்கு 4200 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு தெளிவாவே இருக்கு. அதோட HDR பிளேபேக் இருக்கான்னு யூடியூப்ல போய் செக் பண்ணி பார்த்தேன். அதுலயும் இல்ல, நெட்ஃபிளிக்ஸ்லயும் நன் காட்டுது. இங்க டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா பெசல்ஸ் ஈவனா இருக்கு. அதோட கலர்ஸ் வைப்ரண்டா இருக்கு, பஞ்சியாவும் இருக்கு. டீப் பிளாக்ஸும் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுனால டிஸ்பிளே அவுட்புட் நல்லாவே இருக்கு. அதோட டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு DT Star D+, அதாவது டிராகன் ட்ரெயில் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆனா டியூரபிலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. IP66, 68, 69 Pro. அதனால தண்ணியில போட்டு எடுக்கலாம். அதோட இண்டஸ்ட்ரி கிரேட் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்டோட வருது. கேமராஸ் ரியர் சைட்ல 50 மெகா பிக்சலுக்கு சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல். அதோட முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் ஒரு புது அடிஷன் செல்ஃபி மிரர் கொடுத்துருக்காங்க. இங்க அவுட்புட் நீங்களே பார்க்கலாம். நல்ல லைட் கண்டிஷன்ஸ்ல தான் கிளிக் பண்ண. கலர்ஸ் டீடைல்ஸ் நல்லாவே இருக்கு. நீங்க பூ செடி எல்லாம் கிளிக் பண்ணும்போது ரொம்பவே வைப்ரண்ட் பஞ்சி கலர்ஸ் டீடைல்ஸுமே நல்லா கேப்சர் பண்ணுது. சப்ஜெக்ட் கிளிக் பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணிருக்கு. அகைன் போர்ட்ரேட் ஷாட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலுமே எட்ஜ் டிடக்ஷன் நல்லா இருக்கு. டீடைல்ஸோட கேப்சர் பண்ணுது. பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் நான் நேச்சுரலாவே செட் பண்ணி எடுத்து எப்படி வேணுமோ நீங்க ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே AI லேண்ட்ஸ்கேப் மோடும் இருக்கு. அதுலயுமே வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணுது. அகைன் செல்ஃபி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணி காட்டுது. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. இதுலயும் போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல டீடைல்ஸ் நல்லா இருக்கு. எட்ஜ் டிடக்ஷனுமே நல்லா இருக்கு. ஆனா லோ லைட்ல நீங்க பிக்சர்ஸ் கேப்சர் பண்றீங்க அப்படின்னா அங்கங்க கொஞ்சம் உங்களுக்கு வெளிச்சம் இருந்தா ஓரளவுக்கு டீடைல்ஸோட கேப்சர் பண்ணுது. கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா வந்து அங்கங்க நாய்ஸ் நீங்க பாப்பீங்க. அதே வீடியோகிராஃபி ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுலயுமே 1080 60 fps ரெக்கார்ட் பண்ண முடியும். நேர்ல எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி டீடைல்ஸோட தான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. ஸ்டேபிளாவும் இருக்கு. அதோட Realme சொல்லவே தேவையில்ல. கேலரியில எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமா கொடுப்பாங்க. இந்த ஸ்மார்ட் போன்லயும் AI எடிட்டர் இருக்கு. ஸோ நீங்க உங்க பிக்சர்ஸை ரீகம்போஸ் பண்ணணுமோ, இரேஸ் பண்ணணுமோ, போர்ட்ரேட் க்ளோ, அல்ட்ரா கிளாரிட்டி எல்லாமே அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்ல, AI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே வந்து இதுல AI எடிட் ஜீனியும் அவைலபிளா இருக்கு. ஸோ AI ஸ்டைல் மீ, லைட் மீன்னு எப்படி வேணுமோ உங்க பிக்சர்ஸை நீங்க மாத்திக்கலாம். அடுத்ததா இந்த ஸ்மார்ட் போனுடைய இன்னொரு பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லணும்னா வந்து பேட்டரி. எல்லாருமே இப்போ பிக் பேட்டரி தான் கொடுக்குறாங்க. இவங்களும் 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமா 1.5 நாளுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணலாம். இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். இது கூடவே வந்து கேம் விளையாடுறீங்க அப்படின்னா பைபாஸ் சார்ஜிங் நீங்க பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஆடியோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட வருது. பாட்டெல்லாம் கேட்கும்போது லவுடா இருக்கு. அதே சமயத்துல ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டு கேட்குறீங்க அப்படின்னா வந்து பேஸ் டீப்பா இருக்கு, கிளியராகவும் இருக்கு. ஆனா பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த ஸ்மார்ட் போன் 6 நானோமீட்டர் சிப்போட வருது. MediaTek Dimensity 6400 டர்போ, கிளாக் ஸ்பீட் 2
4.5 GHz GPU Mali G57 benchmark scores நீங்களே பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இது ஈஸியா ஹேண்டில் பண்ணும். மல்டி டாஸ்கிங்குமே ஓரளவுக்கு உங்களுக்கு ஹேண்டில் பண்ணிடும். அதே கேமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா BGMI டவுன்லோட் பண்ணி விளையாடி பார்த்தோம். 60 FPSல உங்களால கேம் பிளே பண்ண முடியுது. அகைன் இதுலயும் வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்திருக்காங்க. இருந்தாலுமே வந்து இந்த சிப்பால வந்து ஹை ஹெண்ட் கிராஃபிக் கேம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. நார்மல் கேம்ஸ் நீங்க விளையாடிக்கலாம். அகைன் சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 வருது. யூசர் இன்டர்ஃபேஸ் Realme UI 7.4. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் நீங்க ஓபன் பண்ண உடனே எக்கச்சக்கமா தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய இருக்கு. பட் எல்லாமே நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்கு. அதே சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கு OS அப்டேட் இருக்கு. 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். கால் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அதோட தாராளமா 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. N77 N78 இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. ஸோ Realme 16 ஓவராலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு கம்ப்ளீட் நியூ டிசைன், அதுவும் இன்னோவேட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து புதுசா வந்து கேமரா மாடியூல்ல வந்து ஒரு செல்ஃபி மிரர் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. டியூரபிலிட்டி நல்லா இருக்கு. AMOLED பேனல்ல டிஸ்பிளே குவாலிட்டி இருக்கு. பிக் பேட்டரி இருந்தாலும் ஒரு ஸ்லிம் ஃபார்ம் ஃபேக்டரோட வந்து விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் ஆஃபர்ஸோட 28,999 ரூபாய். இது realme.com, Flipkart, ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்னு நீங்க வாங்கலாம். ஸோ இந்த வேலைக்கு Realme 16 வர்த்தா? உங்க ஒப்பீனியன் என்ன? கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஜெய் ஹிந்த்.